வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 12 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நானுமே நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12க்காக அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸில் ப்ரீ சீசன் கேம்பில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிறது வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதோட ப்ரீ சீசன் கேம்பில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழக வீராங்கனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிகேஎல் சீசன் 12 இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட் 15, 16, 17 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும். அதையுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதையுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போதைக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஏன் இந்த ஒரு பிகேஎல் சீசன் 12க்காக வேற தேதிகள் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ப்ராப்பரா தெரியல. என்னோட ஒப்பீனியன் படி ஆகஸ்ட் மிட் இல்லைனா செப்டம்பர் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா பிகேஎல் சீசன் 12 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ சீசன் கேம்ப்ல போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் டீம் ப்ரீ சீசன் கேம்பை இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. அது ஏன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வச்சு பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ப்ரீ சீசன் கேம்ப் நிறைய டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பிகேஎல் சீசன் 12 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் மிட் இல்லைனா செப்டம்பர் ஸ்டார்டிங் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிரும். பட் டேட் எது அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியல. நிறைய டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் பிகேஎல் சீசன் 12 என்ன ஒரு சில சேஞ்சஸ் நடக்கிறதா சொல்லியும் அப்டேட் வந்து கொடுத்திருந்தேன். பிகேஎல் சீசன் 12 வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட்ல நடக்க போகுது, கேரவன் ஃபார்மேட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு டாப் கபடி வெப்சைட் சொன்னதுனால தான் நான் சொல்லியிருந்தேன். அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ பிகேல ஆக்டிவா இருக்க எல்லாரையுமே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட சிஇஓ, தமிழ் தலைவாஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் அவர்களை, அப்புறம் ஆகாஷ் இண்டே, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு நம்பகமான வெப்சைட் அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி மாத்தியும் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எது அஃபிஷியல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. கிடைக்கிற எல்லா அப்டேட்ஸுமே உங்கள்கிட்ட கொடுப்பேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி அது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனான அப்டேட் அப்படின்னா அது அஃபிஷியலி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா அது கிடைச்சிருக்க லீக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கோங்க. தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12க்காக அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ்ல ப்ரீ சீசன் கேம்ப்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெங்களூர் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல தீபக் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத்தும் ஹரிஷ் காமாட்சியும் குஜராத் ஜெயின்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமாரனும் குஜராத் ஜெயின்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் யூம்பா டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல நம்ம அல்லூர் சதீஷனும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் அவங்களும் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவாங்க. நிறைய தமிழ் பிளேயர்ஸ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ்ல ப்ரீ சீசன் கேம்ப்ல போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டீம் ப்ரீ சீசன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் தமிழ் தலைவாஸ் டீம் இன்னுமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ எப்போ கேட்டாலும் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி இப்போ கூட நடந்துட்டு இருக்கலாம். அது அஃபிஷியலா நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ண இன்னைக்கே கூட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். பிளேயர்ஸ் எல்லாம் அரைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் வராததுனால ஸோ இன்னுமே ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் கூடிய சீக்கிரம் ப்ரீ சீசன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. கபடி வேர்ல்டு கப் உமன்ஸ்க்கானது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஹைதராபாத்ல வச்சு நடக்குது. அண்ட் இதுல நம்ம இந்தியாவும் சேர்த்து மொத்தமா 14 கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு இந்தியன் டீமுக்காக ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து இப்போதைக்கும் நடந்திருக்கு. இன்னுமே ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஃபைனல் ஸ்குவாட் இது வரைக்குமே அனௌன்ஸ் ஆகல. அண்ட் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல லிட்டரலா 3 தமிழக வீராங்கனைகள் வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து கார்த்திகா, பவித்ரா, ஸ்னேகா இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல இருக்காங்க. ப்ரிப்பரேஷன் கேம்ப் இப்போதைக்கு ஹரியானால நடந்துட்டு இருக்கு. சோ ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் நேஷனல் கபடி ஃபெடரேஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியன் டீமோட அந்த டீமை வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு. இந்த ஒரு சேனல்ல ஷார்ட்ஸ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு லாங் வீடியோக்காக இன்னொரு சேனல் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல ஷார்ட்ஸ்க்கு பயங்கரமான ரெக்கமெண்டேஷன் கிடைக்குது. நான் எதிர்பார்த்ததை விட கண்டினியூஸ் சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஷார்ட்டாகவும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்றேன். இவ்வளவு நாள் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துட்டேன். இனிமே அந்த மாதிரி இல்லாம இதுக்காக தனியா செப்பரேட்டா டைம் ஒதுக்கி ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோவில் தான் இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை, see you நண்பா.